அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஆலோசனைக்காகவும் நான் ஜெபித்த பொழுது என்னை அதிகமாய் பாரப்படுத்தின வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 21 அதிகாரம் அதன் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் எதை கேட்டாலும் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு நிறைவேற பண்ணுவார். இன்றைக்கும் விசுவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நான் ஒரு வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறனோ, அப்பெல்லாம் இந்த வார்த்தைக்கு ஏற்ற சாட்சிகளை என் ஆண்டவர் கேட்க பண்ணுவார். இல்லை யார் மூலமாவது சொல்லுவாங்க. அன்றைக்கும் இந்த வார்த்தையை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தாயாரை நான் சந்தித்து அவங்க வீட்டில் போய் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க முன்னாடி அவங்க சொன்னாங்க, மக்களே, எனக்கு 2 ஆண் பிள்ளைகளை என் ஆண்டவர் கொடுத்தார். ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. ஒவ்வொரு நாள் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நன்மை குறைவே வரக்கூடாதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் இரவும் பகலும் ஜெபிப்பேன். எங்க வீடு ஒரு பழைய ஓடு கட்டடம். எப்போ மழை பெய்யும்னு தெரியாது, மழை பெஞ்சா எங்கெல்லாம் தண்ணி ஒழுகும் தெரியாது. அந்த எல்லா இடங்களிலும் தண்ணி ஒழுகும். ஒவ்வொரு சொட்டு விழுகிற இடத்துல ஒவ்வொரு பானைகளை கொண்டு நாங்கள் அங்கே வைப்போம். எந்த இடத்துல மழை துளி விழுன்னு தெரியாது. மழை பெஞ்சு வீடெல்லாம் நனைஞ்சு இருக்கும். அப்படியே தூங்காம உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருப்பேன். ஏன்னா எப்போ எந்த சுவரு உடஞ்சு விழுன்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்கள் தூங்காம உட்கார்ந்துருப்போம். மழை பெஞ்சு முடிச்ச உடனே காலையில் எழும்புன்னு என் பிள்ளை செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? எந்த சுவரு சீக்கிரம் விழுன்னு தெரியுமோ அந்த சுவரை போய் அவன் உடைச்சி போடுவான். உடைச்சி கீழே போட்டுருவான். ஏன்னா எந்த நேரத்தில் உடஞ்சி விழுன்னு தெரியாதுல்ல. அதனால ஒவ்வொரு மழை காலங்கள்லையும் எங்களுக்கு இதுதான் வேலை. எப்போ மழை பெய்யுன்னு தெரியாது, எங்கே ஒழுகுன்னு தெரியாது. ஒவ்வொரு சுவராக உடச்சி 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 போடும். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும். நான் எப்பெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறேனோ, அப்பா எனக்கு ஒரு நல்ல வீடை எனக்கு நீங்கள் கட்டித்தரணும், என் 2 பிள்ளைகளுக்கும் ராஜா விட்டு கல்யாணம் மாதிரி இந்த இடத்துல கல்யாணத்தை நடத்தணும், அந்த ஒரு ஆசை தான் எனக்கு உண்டு, அதை நீங்கள் நிறைவேற பண்ணுவீங்களான்னு சொல்லி நான் தினமும் ஜெபிப்பேன். தம்பி, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அண்ணா, பெந்தேகோஸ்தே கூட்டத்துக்கு போறா, பைபிளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறா, இவ வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல, இவ வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கல, ஆனா எல்லார்ட்டையும் போய் ஜெபத்துக்கு வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்களே நல்லா இல்லை, ஆனா மற்றவங்கள நல்லா இருக்கிறதுக்கு சொல்றாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க எதை குறித்து கவலைப்படலை. ஒன்று தான் தெரியும், விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்தார்கள். அவங்க சொன்னாங்க, நான் எப்படியெல்லாம் என் வீடு வேணும்னு ஆசைப்பட்டனோ, எப்படியெல்லாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குன்னு ஆசைப்பட்டனோ, அதை விட 1000 மடங்கு சிறப்பாக என் ஆண்டவர் அந்த திருமணத்தை நடத்தி தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. நான் எப்படியெல்லாம் எனக்கு வீடு வேணும்னு ஆசைப்பட்டனோ, அதை விட பல மடங்கு பெரிய வீடை என் ஆண்டவர் எனக்கு தந்தார் சொல்லி பாருங்க. ஒரு சின்ன ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சிருக்குன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்ய அந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். அந்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி. அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர்
நான் எத்தனையோ நாளா ஜெபிக்கிறேன், எத்தனையோ நாளா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கலையே அப்படி நீங்க கேட்கலாம். இதுவரைக்கும் நீங்க எப்படி ஜெபித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, முதலாவது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், அப்படி என்றால் விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பை உங்க இருதயத்தில் போட்டுக்கிடுங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்ன அப்படின்னா, விசுவாசம் என்ன ஐயா? நீங்க கேட்கலாம், விசுவாசம் என்ன? நான் தான் ஜெபிக்கிறேனே. நல்லா கவனிக்கணும், ஜெபமும் விசுவாசமும் நம்முடைய இரு கண்களாக இருக்கணும். உங்களுக்கு வலது கண்ணை பிடிக்குமா இடது கண்ணை பிடிக்குமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்ன பிரதர், எனக்கு ரெண்டு கண்ணும் வேணும். அதே போலதான் ஜெபம் இருந்தால் விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜெபமும் வரும். எப்படி நம்முடைய வாகனம் ஓட்டுறதுக்கு எரிபொருள் அவசியமோ அப்படித்தான் நமக்கு விசுவாசமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டரை கலந்திருக்கணும். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் விசுவாசிச்சதுனால தான் என் ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? அற்புதத்தை செஞ்சார். எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குதா. சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரா புறப்பட்டு வரும். அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்க சூழ்நிலைகள் எதிர்ப்பதமா இருக்கும். நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர், நீங்க சொல்றதுக்கும் எனக்கு வருகிற வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேவன் தாம் செய்ய போகிறத கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, நம்ம சிந்தைக்கது தோன்றவும் இல்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்றார். அவர் சொன்னா அந்த நேரத்தில் அங்க ஒரு காரியமும் இருக்காது, எதுவுமே நடந்த மாதிரி இருக்காது. ஆனா நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிற பொழுது என் ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி ஆமென். பாருங்க, திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. தண்ணீர் திராட்சை ரசமா மாறுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார். ரோமர் 4ஆம் அதிகாரம் அது 20-21 விதமாய் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் 100 வயதுள்ள ஒரு மனுஷன். என் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, ஐயா, நான் உன் சந்ததியை பலுகவே பலுக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப அவன் சொல்றான், ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நான் நம்புறேன். ஆனா எனக்கு வயசு என்ன தெரியுமா? 100 வயசு. இந்த வயசுல நீங்க சொல்றதெல்லாம் என்னால எப்படியா அப்படிங்கிற கேள்வி அவன் கேட்கல. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு வார்த்தையும் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அது நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேறும்னு நம்பினதுனால தான் இன்றைக்கு அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறான். கரங்களை தட்டி. உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் அதுதாங்க. இன்னைக்கு வரைக்கும் வேதத்தில் இருந்து எல்லா தேவ மனிதர்களும் ஆபிரகாமை குறித்து பேச காரணம் என்ன தெரியுமா? தனக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை, தனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்கள் போல நான் அவனை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அவன் அதை நம்புனா, அதனால என் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், சந்ததியை பெருகவே பெருக பண்ணினார். இன்னைக்கு என் ஆண்டவரும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். விசுவாசம் உங்களுக்கு வேணும், விசுவாசம் உங்களுக்கு வேணும். சில நேரங்களில் நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? பிரதர், நான் ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா சூழ்நிலை வரும்போது விசுவாசம் நம்ம விட்டு வழிவி போயிடும். இதெல்லாம் நடக்குமா பிரதர்? இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்குமா? ஆண்டவர் சொல்லுவாரு, நீ தைரியமா போமா, வா, பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பீங்க? 1.5 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் வேலை கிடைக்கல,
இன்னைக்குமா வேலை கிடைச்சிட போகுது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இல்லை, என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நிச்சயத்தோட நீங்க அவரை நம்புனீங்கன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இங்க இருக்கிற ஒரு சகோதரி, என் பிள்ளை மனம் திரும்பி வரணும், அவன் வந்துட்டா நான் என் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன்னு சொல்லி பொருத்தனையோட கண்ணீரோட நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்துடைய அறுப்பார்களாம். உங்க ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க கணவரை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்க குடும்ப சூழ்நிலை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, மார்க் 11:24 சொல்கிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது, ஒரு காரியத்திற்காக கேட்கிற பொழுது, அதை எனக்கு என் ஆண்டவர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிற விசுவாச அறிக்கையை நீங்க பண்ணுகிற பொழுது, நம்புகிற பொழுது, அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இப்ப புரியுதா ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கல, ஆசீர்வாதங்கள் தங்கல அப்படின்னா? நம்ம கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில தர என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் அவருக்கு கிடையாதுங்க. அவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்ம எதை கேட்டாலும் அதை செய்ய அவர் உண்மை உள்ளவராய், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? கொஞ்சம் போல விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னா என் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டே செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அது அப்படியே நடக்குங்க, அது அப்படியே நடக்கும். எத்தனை எத்தனை சாட்சிகள் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு என் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசம் ஒரு மலையே பேர்க்குமா. என் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான், சின்ன விசுவாசம். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி அநேக கேள்விகள் அப்படி இருக்கலாம். என் குடும்ப வாழ்க்கை என்னவா மாறும், என் பிள்ளையோட எதிர்காலம் என்னவா மாறும், என் சூழ்நிலைமை என்னவா மாறும், அநேக கேள்விகளை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க அநேக கேள்விகளை என் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களே, அநேக கேள்விகளுக்கு என் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி எத்தனை நாள் நம்ம அவரை ஸ்தோத்தரிச்சிருப்போம், எத்தனை நாள் துதிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு விசுவாசத்தோட நீங்க கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக, ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை அவர் தருவார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்ம எதை கேட்டாலும் அவர் செய்வார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். தேவ சித்தத்தின்படி நாம கேட்கணும். நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவார். என்ன பிரதர் இப்பதான் சொன்னீங்க, நீங்க எதை கேட்டாலும் அவர் தருவார்னு சொன்னீங்க. இப்ப தேவ சித்தத்தின்படி பாருங்க, நாம தேவ சமூகத்துல கேட்கிற பொழுது அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சு கேட்டுட்டோன்னு வைங்களேன், அவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஒரு வாலிப பையன் வைங்களேன், ஒரு 15 வயசு பையன், அவனுக்கு 2 வீலர் ஓட்ட ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிச்சா நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்பீங்களா? ஏன்? அவனுக்கு லைசன்ஸ் இல்லை, வண்டி ஓட்டுற வயசும் இல்லை. அதே போலதான் தேவ சமூகத்தில் நம்ம எந்தெந்த காரியத்தை கேட்கிறோமோ
அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அவருக்கு சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை நோக்கி நாம் கொண்டிருக்கும் தைரியம். பாருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர், அவர் நம்மளை உயர்த்த போதுமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஆனாலும் சில விதிமுறைக்கு உட்பட்டு தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். சில நேரங்களில் நம்ம ஜெபிப்போம், தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அது நடக்காத பட்சத்தில் இந்த ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல அப்படின்னு ஒரு ஏக்கமும் கோபமும் நமக்கு இருக்கும். இன்னும் சொல்லணும்னா, நாம கேட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கலைங்கிறதுக்காக கோபப்பட்டு ஜெபிக்காம கூட நம்ம இங்க இருக்கிறோம். நான் கேட்கறது சரிதானே? நான் ஜெபிக்கிறேன், கேட்டு பார்க்குறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, இனி இதை பற்றி கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவப்பட்டுட்டு நம்ம அமைதியாக இருக்கிறோமா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனால் சில நேரம் நான் அப்படி இருந்திருக்கிறேன். என்ன ஆண்டவரே, என்னை இந்த உருட்டுறீங்களப்பா, என் வலி உங்களுக்கு தெரியும் தானே, என் வேதனை உங்களுக்கு புரியும் தானே, ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லி சில நேரம் வேதனையும் கோபமும் எனக்கு வரும். நானும் சில நேரங்களில் இப்படி தான் இருந்திருக்கிறேன். ஆனால் சில நேரம் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வசனங்களும் என்னை ஆறுதல் படுத்தும் போது அது அத்தனை இன்பமாக இருக்கும். அவ்வளோதான், இனி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் என்னை தேற்றுகிறத நான் எத்தனையோ நாள் உணர்ந்திருக்கிறேன். நாளைக்கு இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நான் உதவி செய்யணுமா ஆண்டவரே, எனக்கு பைசா இல்லையே, நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிற நேரத்தில் எனக்கு அந்த தேவை சந்திக்க என் ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அப்படி அநேக அற்புதங்களை என் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதங்களை செய்யவும் நம்மை ஆசீர்வதிக்கும் அவர் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். பாருங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை நோக்கி நாம் கொண்டிருக்கும் தைரியமாக. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டால் அவர் நிச்சயமா நமக்கு செய்வாருங்கிறதே ஒரு பெரிய தைரியமா. யாக்கோபு 4:3 சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களாம். ஏன் சில நேரங்களில் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி, நம்முடைய சுய தேவைகளை சந்திக்கும்படி நம்ம ஜெபிக்கிறதுனால என்ன பண்றதில்ல, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கறது இல்லை. சில நேரங்களில் நம்ம ஊர்களில் பக்கத்து வீட்டுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம வீட்டு தென்னை மரத்தில் 50 தேங்காய் காய்ச்சிருக்குன்னா அப்படியே பக்கத்து வீட்டு தென்னை மரத்தை பார்க்கறது. அவனுக்கு காய்க்கலன்னு வைங்களேன், அது போல சந்தோஷம் யாருக்கும் கிடையாது. அப்பா, எனக்கு 50 காய்ச்சிருக்கு, அவனுக்கு ஒன்றுமே காய்க்கல அப்படிங்கிற பெரிய சந்தோஷம். அதே இது நமக்கு கொஞ்சம் காய்ச்சிட்டு அவனுக்கு மரம் பூரா காயா இருந்துன்னு வைங்களேன், இளவுடுப்பான், என்ன செஞ்சான்னு தெரியல, இப்படி காய்ச்சி கிடக்கு. என்ன பாருங்க, அடுத்தவன் வீட்டுல நம்ம நாசமா போனா அதை போல ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம் நமக்கு. அவன் நல்லா இருந்துட்டா அதே போல எரிச்சல் இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு வந்துடாது, அவ்வளவு எரிச்சல். இப்படி இருந்தா எப்படிங்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? ஆனா நமக்கு பேர் என்ன தெரியுமா? நமக்கு பேர் என்ன சொல்லுங்க? நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், ஆவிக்குரிய பிள்ளைகள். அதை சரியா சொல்லணும்னா, இப்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம், ஆவிக்குரிய நிலைமையில என்னை ஆண்டவர் கொண்டு போனார். நமக்கு பேர் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய கிறிஸ்தவன். ஆனா இருதயத்துல வஞ்சகமும் கசப்பும் கோபமும் பொறாமையும் வச்சுக்கிட்டு நீங்க ஜெபிச்சா எப்படிங்க என் ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார்? பாருங்க, நீங்க ஏதாவது உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அவர் தர உண்மை உள்ளவரா. ஆனா நீங்க தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால், உங்க சுய இச்சைக்காக செலவழிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால என் ஆண்டவர் உங்களுக்கு தராம இருக்கிறார். அப்போ நீங்க இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில சில நன்மைகள் நடக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
நம்முடைய ஜெபத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியங்களும் இருப்பதனால ஆசீர்வதிக்கல. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். நல்லா வருவீங்க. அவர் ஆசீர்வதிக்கலன்னு சொன்னாலும் கை தட்டுறீங்க, அவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னாலும் கை தட்டுறீங்க. எங்க கொண்டு உங்களை போய் உடனே எனக்கு தெரியல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ஆனா சில விதிமுறைக்கு உட்பட்டு தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். அப்போ நம்ம எப்படி இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால கேட்கணுமா? எப்படி கேட்கணுமா? இயேசுவின் நாமத்தினால கேட்கணுமா? உங்க வியாதி மாறலையா? கடன் பிரச்சனை தீரலையா? சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இன்னும் ஒரு பிடி செங்கலை கூட எடுத்து வைக்கலையா? இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு கேட்கணும். ஆண்டவரே, பறவைகளுக்கு ஒரு கூடு உண்டு, எனக்கு ஒரு கூடு நீங்க தரணுமே அப்படின்னு சொல்லி கேட்கணும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்கன்னா என்னையும் நீங்க போஷிக்கணும்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்கணும். அப்படி நீங்க கண்ணீரோடு இயேசு நாமத்தினால கேட்கிற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். யோவான் 14:13 சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்க எதை கேட்டாலும் குமாரன் மகிமைப்படும்படியாய் என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவர். நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். ஆனா அவருடைய நாமத்தினால, அவருக்கு நாமத்துக்கு மேல உள்ள விசுவாசத்தினால நீங்க கேட்கிற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நாம வாசிச்ச அந்த வசனத்தின்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். எவைகளெல்லாம்? நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு செய்வார், அதுதான் நிச்சயம். ஆனா எப்படி கேட்கணுமா? பிதாவின் சித்தத்தின்படி கேட்கணுமா? அடுத்ததா சில விதிமுறைக்குட்பட்டு அவருடைய நாமத்தினால கேட்கணும். அப்படி நாமத்தினால கேட்கிற போது பிதாவினால குமாரன் மகிமைப்படும்படியா அவர் எல்லாரும் செய்வாராம். ஆனா சில நேரங்கள்ல நாம கேட்கிற பொழுது சில நேரம் உடனே நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பதில் தந்துருவார். சில நேரம் என்ன செய்வார்? தாமதப்படுத்துவார். சில நேரம் என்ன பண்ணுவார்? நோ. சொல்லுங்க, எஸ், வெயிட், நோ. நாம கேட்ட உடனே சில நேரங்களில் உடனே சாங்ஷன் பண்ணிடுவார், என் பிள்ளைக்கு இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் என்ன செய்வார்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு மக்களே அப்படிம்பார். சில நேரம் என்ன பண்ணுவார்னா, நீ தலைகளை நின்னாலும் உனக்கு நான் தர மாட்டேன். அப்பதான் நம்முடைய உண்மையான சுவாபம், நம்முடைய ஆவிக்குரிய கனிகள் 50 அப்பதான் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? ஆவிக்குரிய கனிகள் அவ்வளவும் அன்னைக்கு தான் வெளிப்படும். பாருங்க, நம்ம கேட்கிற காரியத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார். சில நேரங்கள்ல காத்திருக்க வைப்பார், சில நேரங்கள்ல தரவே மாட்டார். ஒரு முறை அன்னாள் வழக்கமா அவங்க போய் பண்டிகை கொண்டாட வருகிற பொழுது தேவாலயத்துல போய் நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. நாச்சியார், இந்த ஊரார், உலகம் எல்லாம் என்ன செய்யறாங்க? அற்பமா பாக்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க, என்ன செய்யணும் தெரியல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஏலி கேட்கிறாரு, நீ எவ்வளவு நேரமா குடிச்சு வெறிச்சு இருப்ப? குடியை விட்டு விலகிப்போ, ஓடிப்போ அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்லுவா, ஐயா, எனக்கு குழந்தை இல்லையா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீயா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடிச்சோன்னு வெறிக்கலையா, நான் தேவ சமூகத்தினுடைய இருதயத்தை ஊற்றினையா அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏலி சொல்வாரு, அம்மா நீ சமாதானத்திற்கு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அவ வீட்டுக்கு போய் சேருவா. அந்த வருஷத்திலே
என் ஆண்டவர் ஒரு சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசி கொடுத்து பெரிய காரியங்களை அவர் வாழ்க்கையில் செய்தார். கரங்களை தட்டி பாருங்க. கேட்ட உடனே அவர் ஜெபத்துக்கு என் ஆண்டவர் பதில் கொடுத்தார். என் ஆண்டவர் எனக்கு தருவாரு அப்படிங்கிற நிச்சயத்தோடு அவர் நம்பி போனான். அந்த வருஷமே என் ஆண்டவர் அழகான ஒரு மகனை, இன்னும் சொல்ல போனா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியை என் ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இந்த இடத்துல இதே போன்ற சூழ்நிலைமையில நீங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் கேளுங்க, அப்பா நான் ஒரு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் அவமானம் உங்களுக்கு தெரியும், என் நிந்த உங்களுக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிங்கப்பா. சில நேரங்களில் நான் ரோட்ல நடந்து வந்தா என்னை எல்லாரும் அற்பமா பார்க்கறாங்க. இவ முகத்துக்கு முன்னாடியே நான் முழிச்சிருக்கிறேன், இவ வந்தாலே காரியம் உருப்படாதுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துறாங்கப்பா. இன்னைக்கு உங்க முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீர்கள் சொன்னால், அந்நாளை களிப்பாய் மாற்றின என் ஆண்டவர் உங்களையும் களிப்பாக மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செய்யுங்கள். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமாக தான் வரும். அதுக்கு பேர் தான் வெயிட். என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் என் ஆண்டவர் வச்சிருந்தார். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே அதை கேட்கிற மனசு யாருக்கும் இல்லை, அதை நம்புகிற சூழ்நிலையும் யாருக்கும் இல்லை. சொந்த அப்பாவே கேட்கிறாரு, நீ எங்களெல்லாம் ஆண்டு கொள்வியோ, நான்லாம் உனக்கு கீழே வந்து சாஷ்டாங்கம் விழுந்து கிடப்ப நினைச்சு பார்க்குறியா? தரிசனத்தை புரிஞ்சுக்கலங்க. அவன் மேல வச்ச அபிஷேகத்தை ஜனங்கள் புரிஞ்சுக்கல. அவன் சிறைச்சாலையில் இருந்தா, அவமானப்படுத்தப்பட்டான், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சான். ஆனா தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் நிச்சயத்தோடு அவன் காத்திருந்தான். ஒரு நாள் அவன் வாழ்க்கை மாறியது. எகிப்து தேசத்துக்கே அவனை ராஜாவாக என் ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கும் இங்க இருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மட்டும் இல்லம்மா, உன் சந்ததிகளை, உன் தலைமுறைகளை தேசத்திற்கு ராஜாவாக நான் உயர்த்துகிற நாட்கள் வரும். நீங்க காத்திருங்க, காத்திருங்க. ஒருவேளை உங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையா, தேவ சமூகத்தில் காத்திருங்க. எதிர்பார்த்த வரன் கிடைக்கலையா, தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவர் பிராமிஸ் பண்ணிட்டார் நமக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்லிட்டார். அவர் வாக்கு பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், கொஞ்ச நாள் காத்திருங்க, கொஞ்ச நாள் காத்திருங்க. நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையார் என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்க இருதயத்துக்கு ஏற்ற மகளை தருவார். பயப்படாதீங்க, என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எனக்கு இது வேண்டான்னு சொன்னாலும் சில நேரங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? அனுமதிப்பார். பாருங்க, அன்னாளுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுத்தார். யோசேப்போட வாழ்க்கையில சில தாமதங்கள் வந்தது, ஆனா ஆசீர்வாதமாய் மாறியது. அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு ஊழியக்காரர் தான். கர்த்தருக்காக பராக்கிரமான வல்லமையான ஊழியங்களை செய்தவர் தான். அநேக நிருபங்களை எழுதின ஒரு மனிதன். அவர் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் இருக்காது, என்னை விட்டு மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது அப்படியே தான் இருக்கும். அவர் அழகா சொல்லுவாரு, நான் சில நேரங்களில் எனக்கு பெருமை, கர்வம் எழும்பிடக்கூடாதுன்னு தேவனே அந்த முள்ளை எனக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த உலகத்தில் சிலரை நித்திய நிந்தைக்காக ஏற்படுத்தினார். அவர் எளியவனை குப்பையில் இருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். நம்மளாம் யோசிப்போம்ல, ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்கப்பா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. சில நேரம் நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், ட்ரெஸ்ஸே கிடையாதுப்பா, என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் தான் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அது காரணம் என்ன தெரியுமா? அவங்க தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்துதான். சில நேரங்களில் சில நபர்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், அவருக்கு என்னப்பா குறைச்சல், நல்லா தானே இருக்கிறாரு.
அவங்களுக்கு என்னப்பா காசுக்கு பணத்துக்கு என்ன குறைவா? கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல்? பயங்கர ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நம்ம சொல்றோம், அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறோம். ஒன்று தெரியுமா, அவங்கள அசால்ட்டா நம்ம எல்லாம் சொல்றோம், அவங்களுக்கு என்னப்பா குறைச்சல், அவங்களுக்கு என்னப்பா எல்லாமே இருக்குன்னு. ஆனா அந்த ஆசீர்வாதம் கிடைக்க அவங்க எத்தனை நாள் ஆண்டோட சமூகத்தில் அழுதுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? புரியுதுங்களா? நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, யாரையும் அற்பமா நீங்க எண்ணக்கூடாது, யாரையும் அசட்ட பண்ணக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார். அவரை எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. அவர் பெரிய சயின்டிஸ்ட்பா, அவர் பெரிய மனுஷன், அவர் நம்ம இடத்துக்கு வந்தாலே பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அந்த சகோதரனை பார்த்து நான் கேட்டேன், எல்லாரும் உங்களை கனப்படுத்துறாங்களே, எல்லாரும் உங்களை பெரிய ஆள் மாதிரி சொல்றாங்களே, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு. அப்போ அவர் சொன்னாரு, தம்பி, இன்னைக்கு எல்லாரும் என்ன கனப்படுத்துறாங்க, நான் எங்க போனாலும் என்னை என்கரேஜ் பண்றாங்க, நான் எங்க வந்தாலும் ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க. ஆனா இந்த பெருமைக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரம் யார் தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்னங்கள் சொல்றீங்க? ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும் எப்பொழுதும் என்னோட கையில ஒரு வேத புத்தகத்தை நான் வச்சிருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிச்சுட்டே இருப்பேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும், பஸ்ஸில் போகும்போதும் சரி, கார்ல போகும்போதும் சரி, வாசிக்க முடியல கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த வசனம் என்னை உயர்த்தியது, இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது, இந்த வார்த்தை தான் என்ன கோபுரத்தில் கொண்டு வச்சு அழகு பார்க்குது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது, வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எப்பவுமே நான் ஒரு பேக்கோட தான் திரிவேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பிரதர் பேக் பூரா காசா இருக்குமோ அப்படின்னு. ஆமா அப்படிமே, அதுல காசு இருக்கோ இல்லையோ, ஆனா நான் மோஸ்ட்லி பேக்கோட திரிவேன். ஏன் தெரியுமா? இந்த வேத புத்தகம் அந்த பேக்கில் இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஐயா நான் இதை சுமக்கல, இதுதான் என்ன சுமக்குது, நான் இதை சுமக்கல, இதுதான் என்ன சுமக்குதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் இது என்ன சுமக்குதுங்க. கரங்களை தட்டி இன்னையிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்க ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அதுல சுகருக்கு மாத்திரை இருக்கு, இன்சுலின் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கு, தலைவர சீப்பு இருக்கு, பவுடர் இருக்கு, இருக்கா? எத்தனை பேருடைய பேக்ல இந்த பைபிள் இருக்கு? எத்தனை பேர் பேக்ல? 110 பேருக்கு பேக்ல தான் இருக்கும். கர்ச்சீப் வச்சிருக்கிறீங்க, என்னென்ன காசு வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கிறீங்க, நல்லது. ஒருவேளை இந்த பேக், இந்த பைபிள் கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சின்ன பைபிளா வச்சுக்கிடுங்களேன். ஒரு சின்ன பைபிள் உங்க பேக்ல வச்சுக்கிடுங்க. அடுத்த முறை உங்க பேக்கை நான் செக் பண்ணுவேன். யாருக்கு பேக்ல பைபிள் இருக்கோ 1 பவுன் மோதிரம் தருவேன். நிஜமாங்க, நான் நம்புறேன் உங்களுக்கு கொடுக்கணும்னு. நீங்க கொண்டு வராம தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்போம். ஏன் தெரியுமா? வார்த்தையை கேட்கிறவளாய் மாத்திரம் இல்லைங்க, நீங்க அதன்படி நடக்கிறவளாய் மாறணும். இந்த வேதத்தை நீங்க சுமந்தா அது உங்களை சுமக்குங்க. அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க பேக்ல எல்லாமே இருக்கு. பொட்டு இருக்கு, பூவு இருக்கு, கிளிப்பு இருக்கு, சீப்பு இருக்கு, சோப்பு இருக்கு, கர்ஷிப் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கிறீங்க. இந்த பைபிள் இருக்கா? கையை தட்டுங்க. ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்றாப்ல, கையை தட்டுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர். ஆனா சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மார்க் 11:24 சொல்கிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்க ஜெபிக்கிற பொழுது நான் எனக்கு ஆண்டவர் செய்வார்னு ஒரு நிச்சயம், நம்பிக்கையோட
நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சில நேரங்களில் நம்ம ஜெபித்தும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல அப்படின்னா அதுக்கு ரீசன் யாரா இருக்குன்னு சொல்லுங்க? நாம தான் காரணம். அதுல முக்கியமா ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எப்பவும் சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னா எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காது. அப்படி சந்தேகப்படுறவங்க உங்க கூட இருக்கிறாங்கன்னா அவங்களை விரட்டி விட்டுருங்க. உங்க பொண்ணு 500க்கு 500 மார்க் எடுப்பா அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க அதை நம்பணும். அதை விட்டுக்கிட்டு அப்படின்னு இழுத்தீங்கன்னா உங்க பிள்ளை 500க்கு 400 கூட எடுக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏமா நீ நல்லா வருவமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமா பிரதர் நான் நல்லா வருவேன் அப்படின்னா அவங்க நம்ம கூட வச்சுக்கணும். அவர் சொல்லிட்டு போயிடுவாருமாக்கா, உனக்கு தான் எலும்பி நடக்கவே முடியல, அப்புறம் எப்படி நீ நல்லா வருவ, நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வைங்களா, அவங்க கூட சேர்த்துக்காதீங்க. சந்தேகம் உங்க இருதயத்துல வந்துடவே கூடாது. நீங்க ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்குன்னா கட்டாயம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பாருங்க, பெத்தானியாவிலிருந்து நகரத்துக்கு காலையில் ஆண்டவர் புறப்பட்டு வர்றாரு. வரும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அதுல இலைகளை தவிர ஒண்ணுமே இல்லை. அவர் பயங்கர பசி, இலைகளை தவிர ஒண்ணுமே இல்லை. அப்படியே பார்க்கிறாரு, ஒண்ணுமே இல்லாத அவர் சொல்றாரு, இனி உன்னிடத்துல கனிகளே இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல மரம் பட்டு போயிடுச்சு. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், என்னடா இது, எப்படி இது நடந்துச்சு? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு சந்தேகம் என்கிற பிசாசு உங்களுக்குள்ள இருந்தா உங்க வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. ஹல்லேலூயா. சந்தேகம் என்கிற அந்த ஆவி உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அழகான ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருவார் அப்படின்னா அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்கவே நடக்காது. இல்லை, என் ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற நிச்சயத்தோட விசுவாச அறிக்கை பண்ணீங்கன்னா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக, மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கும்னா என் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்யவே முடியாது. பாருங்க, யாக்கோபு 1:6-7 விதமாய் சொல்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்பட்டாச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட உன்னை வாங்கிடலான்னு நினைச்சு கூட பார்த்துறாதீங்க. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதுன்னு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு எழுதுங்க. எதெல்லாம் நடக்காது அப்படின்னா அதெல்லாம் எழுதுங்க. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட கேளுங்க, என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இரண்டாவது, மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும்னு என் ஆண்டவர் கேட்கிறார். மார்க் 11:25 சொல்லுது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் தாருங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜெபம் அங்க போகணும்னா நாம யாருக்கு மேல கோபப்பட்டு இருக்கிறோமோ, யார்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறோமோ அவங்களால என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? என்ன பிரதர், செத்தாலும் அந்த ஆள்கிட்ட நான் பேசவே மாட்டேன், ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கா? அதை இன்னைக்கு தூர போட்டுருங்க. செத்தாலும் அந்த பிள்ளைகிட்ட நான் பேச மாட்டேன், அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கா? அதை தூர போட்டுருங்க. செத்தாலும் என் பக்கத்து வீட்டுக்காரன் நான் பேசவே மாட்டேன், செத்தாலும் என் மாமா கிட்ட பேச மாட்டேன், மாமி கிட்ட பேச மாட்டேன். என்னைக்கோ நடந்த விஷயத்தை நீ இருதயத்துல வச்சுக்கிட்டு மன்னிக்காம இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்க? உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்க காரணமும் நம்ம மன்னிக்கிற இருதயம் இல்லாம இருக்கிறது ஒரு காரணங்க. மன்னிக்கிற இருதயம் இல்லாம இருக்கிறதா. நீங்க இந்த விஷயத்தில் தவறி இருக்கிறீங்க, அந்த விஷயத்தை தவறிக்கு நான் சொல்ல வரல. அது எந்த விஷயமோ உங்களுக்கு தெரியும், தேவ சமூகத்துல நீங்க உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. மூன்றாவதாக, நம்முடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை. புரியுதுங்களா?
சங்கீதம் 66:18 சொல்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன முறைச்சு பார்க்கும்போது தெரியுது கள்ளத்துக்கு எரியுங்க போல. நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாராம். வசனம் கொஞ்சம் குத்துது பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் நடக்கல, ஏன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கிடைக்கல அப்படின்னா, மன்னிக்கிற இருதயம் இல்லை, சந்தேகம், இரண்டாவது அக்கிரம சிந்தை. இதெல்லாம் இருந்தா என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதமே செய்ய மாட்டாருங்க. பாருங்க, இந்த உலகத்துல 30 முக்கோடி தேவர்கள் உண்டும்பாங்க. அந்த தெய்வத்துக்கெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தா நமக்கு கீழ்ப்படிஞ்சிடும். ஒரு கோழியை வெட்டி கொடுத்தா நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அது செய்யும். இங்க இருந்து அந்த வீட்டை நாசம் பண்ணுனா அது போய் நாசம் ஆக்கிட்டு வரும். ஆனா இயேசுநாதர்கிட்ட மட்டும் இது எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஆமா, அவர் ஆடு வேணாம், மாடு வேணாம், கோழி வேணாம், எலுமிச்சம்பழம் வேணாம், பூசணிக்காய் வேணாம். அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, உங்க இருதயத்தை மட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க இருதயத்தை அப்படியே ஊற்றணும். அன்னாள் ஊத்துனா இல்லையா, தண்ணீரை போல தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தா. அதனால தான் என் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்க இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குன்னா, எனக்கு வீட்டில் கரண்ட் பில்லு 300 வந்துச்சு, ஆனா அவனுக்கு மட்டும் எப்படி 200 வந்துச்சுன்னு ஈபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தானே நம்ம. ஈபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கூப்பிட்டு. எனக்கு தண்ணீர் மீட்டரு 1100 வந்திருக்குங்க, அவளுக்கு 200 ரூபாய் வந்திருக்கு. எப்படி ராத்திரி பகலும் தண்ணி எடுக்கிறாள், உடனே மொட்டை கடிதாச்சு போட்டவங்க தானே. சபைக்குள்ள அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி பக்கம் பக்கமா பெயர் தெரியாத கோழி முட்டை மாதிரி எழுதி போட்டது உண்மைதானே. அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு? நல்லா கவனிங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குன்னா என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அடுத்தவங்களை அற்பமா நீங்க நினைச்சீங்கன்னா என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா, சில காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சே ஆகணும். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தே ஆகணும். யாபேஸ் கேட்கிறாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தரும் என்று அவன் வேண்டிக் கொண்டானான். அவன் வேண்டிக் கொண்டது என் கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுனா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னா தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவனுடைய பாதத்தை பலமா பிடிச்சுக்கிடுங்க. கசப்பு, வெறுப்பு, கோபம், அக்கிரம சிந்தை, பாவ எண்ணம், மற்றவங்களை குற்றப்படுத்துறது, சந்தேகம் எல்லாத்தையும் தூர வச்சிருங்க. அப்பதான் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற 5 வாலிபர்களை கூப்பிடுற. அவங்க முன்னாடி பொன், பொருள், வைடூரியம், இந்த உலகத்தில் உள்ள இந்த தேசத்தில் அத்தனை சம்பத்துகளையும் ஐஸ்வர்யத்தையும் அவங்க கொண்டு வச்சிருக்கிறார். வச்சுட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது ஒருத்தர் வந்தார். அங்க கூடயா இருக்கிற தங்கத்தை பார்த்தார். ராஜா, எனக்கு இந்த தங்கம் போதும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டார். ராஜாவும் சந்தோஷமா கொடுத்து அனுப்புறாரு. இன்னொருத்தர் வர்றாரு. வைரம், மாணிக்கங்கள்லாம் இருக்கு. அத ராஜா, நான் இந்த வைரத்தையும் மாணிக்கத்தையும் எடுத்துட்டு போறேன். சந்தோஷமா எடுத்துட்டு போப்பா. அப்படி ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு போறாங்க. கடைசி ஒரு வாலிபன் மட்டும் வந்தான். அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போ. அவன் எதுவுமே எடுக்கல. ராஜாவோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். ராஜாவோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். ராஜா சொல்றாரு, உனக்கு என்ன வேணாலும் நீ எடுத்துக்க, நான் ஒண்ணுமே உனக்கு சொல்ல போறதில்லை, நீ எடுத்துக்க அப்படிங்கிற. அவன் எதுவும் எடுக்காம ராஜாவோட முகத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறான். மறுபடியும் ராஜா சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்க, இது எதுவும் வேணும்னா என்னோட ராஜ்யத்துல பாதி வேணாலும் தர்றேன், அதையாவது நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. அவன் எதையும் எடுக்கல. ராஜாவோட முகத்தையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். நேரா ராஜா கிட்ட போனான். அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு முத்தம் கொடுத்தான்.
அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தர்றேன். அவர் சொன்னான், ராஜா எனக்கு இந்த பொண்ணு, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எதுவும் வேணாம். உங்க ராஜ்யத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், எனக்கு நீங்க நல்லா இருந்தா மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவரை கட்டுப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்த உடனே அந்த ராஜாவோட உள்ளமெல்லாம் உருகிட்டு அவர் சொன்னாரு, இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது எனக்கு கிடைக்குமான்னு கிடைச்சதை எடுத்துட்டு போனாங்க, ஆனா நீ மட்டும்தான் என் ராஜா நல்லா இருக்கணும், நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொன்ன. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், இந்த நாளிலிருந்து இந்த வாலிபன் என்னுடைய மகனாக நான் இவனை தத்தெடுக்கிறேன், இந்த நாளிலிருந்து இந்த தேசத்தின் பட்டத்து இளவரசன் இவனே என்று சொல்லி பகிரங்கமா எல்லாருக்கும் அறிக்கை செய்யறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ராஜாவோட பிள்ளையா அவன் மாறிட்டான்னா அந்த தேசமே அவனுக்கு தானே, அந்த தேசமே அவனுக்கு தானே. இதுதான் வேதம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் நான் அவனை வைப்பேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்தை தர என் ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, தேவ சமூகத்துல ராஜா நீங்க மட்டும் போதும், ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும், தகப்பனே நீங்க மட்டும் போதும்னு சொல்லி அவருடைய பாதத்தை நீங்கள் முத்தமிடுவீர்கள் என்று சொன்னார், அவருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளும் வசனமும் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். அவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்டால் அதை நான் தருவேன்னு என் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு என் ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியங்களை தரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குப்பா, என்ன மன்னியும். என் இருதயத்தில் கோபம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, என்ன மன்னியும். எனக்குள்ள சந்தேகம் இருக்குயா, என்ன மன்னியும். இதை நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய காரியத்தை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். வியாதி நீங்கட்டும், வறுமை மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், பிள்ளைக்கு ஏற்ற காலத்தில் திருமணம் நடக்கட்டும், ரொம்ப நாள விற்க முடியாத சொத்தை விற்பதற்கு கிருபையை தாரும். ரொம்ப நாள சில வரவுகள் பணம் எங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் கிடக்கு, அது கிடைக்க கிருபை தாரும். பரலோகம் இன்றைக்கு சாங்ஷன் பண்ணட்டும் ஆண்டவரே. அப்ப வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. குடும்பத்தை விட்டு தகப்பனை விட்டு ஆண்டவரே இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நன்மையால் நிரப்புவதற்காக நன்றி. கிருபையும் சமாதானமும் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை